அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களோட அன்றாட செயல்பாட்டிலும் உங்களோட நடத்தையிலும் பல மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் இருக்கிறப்ப உங்களை விலக்கி வைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்களா? மற்றவங்க கூட உங்களால் இயல்பான முறையில் செயல்பாட்டில் இருக்க முடியலையா? அப்போ நடத்தையில் ஏன் இவ்வளவு மாறுபாடுகள் வேறுபாடுகள் வருது? இதெல்லாம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்குதா? வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குதா? நீங்கள் எது செஞ்சாலுமே தப்பாகவே தெரியுதா? உங்களோட முக அமைப்பு, நடை, உடை, பாவனை இதில் எல்லாத்துலேயுமே இயல்புக்கு மாற்றமாக இருக்குதா? இல்லை அவர்கள் மாதிரி நான் ஏன் இருக்கணும்னு தோணுதா? உங்களோட வாழ்க்கையை வாழ்கிறப்ப உங்கள் வளர்ச்சிக்கும் தோல்விக்கும் உங்களோட பிஹேவியர், உங்களோட நடத்தை. உங்கள் நடத்தைன்னு சொல்கிறது உங்களோட அன்றாட செயல்பாடுகள் தான் சொல்கிறோம். நீங்களாம் தப்பாக நினச்சக்கூடாது. ஏதோ கெட்டு போனாங்க அது இதுன்னெல்லாம் எடுத்துக்கூடாது. நம்மளோட நடத்தை எப்படி செயல்படுதுன்னா, நம்ம யாரெல்லாம் பார்த்தோமோ அவங்களோட பேஸில் தான் நம்மளோட செயல்பாடு இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை பேர் சயின்டிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க? இல்லை, அந்த சயின்டிஸ்டோட ஸ்பீச்சை தான் ஏதாவது கேட்டிருக்கிறோமா? இல்லை. அந்த சயின்டிஸ்ட் என்னதான் சொல்ல வர்றாரு, என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் ஏதாவது நம்மளுக்கு தெரியுதா? இல்லை. சரி, அப்படியே யாராவது ஏதாவது அந்த தகவல் அந்த சயின்டிஸ்ட்டை பற்றி சொன்னால் கூட நம்மளோட வாழ்க்கையோட நம்மளுக்கு எது தடையாக இருக்குது, அவர் சொன்னது என்னன்னு ஒரு கம்பேரிஷன் பார்த்து அதை அப்ளை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருக்கிறோமா? இல்லை. இப்படி தான் நம்மளோட மனசு பழைய கதைகளையும் பழைய தகவல்களையும் சேகரிச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறப்ப புதுசை எடுத்துக்க மறுக்கும். இதுதான் உங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது. எத்தனை பேர் அப்பா வேலைக்கு போகிறதோ அம்மா வேலைக்கு போகிறதோ பார்த்துருப்போம். எத்தனை பேர் சும்மா உட்காந்துருக்கிறத பார்த்துருப்போம். இதை பார்த்து பழகிய உங்கள் மைண்டு எப்படி வேலை செய்யும், எதையை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கும், எப்படி செயல்படும்? இந்த அறிவின் அடிப்படையில் தான் உங்கள் மனசு இயங்கும். அதுபடி தான் எடுத்து வச்சுக்கோம். இப்போ எந்த உறுப்பெல்லாம் நம்ம வேலை செய்யலையோ அந்த உறுப்பெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கே சங்கடப்படுவாங்க, உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு விரும்புவாங்க, டிவி பார்க்க விரும்புவாங்க, திண்ணையில் உட்காந்து 4 பேர்த்து கூட பேசுறதுக்கு விரும்புவாங்க, ஜாலியாக வெளியில் போக விரும்புவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக விரும்புவாங்க. இப்போ இவங்க எந்த வேலை செய்யறதுக்குமே முன் வர மாட்டாங்க. ஆனால் பணம் மட்டும் வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நபர்களோட நம்ம பழகிட்டு இருந்தோம்னா நம்மளோட செயல்பாடு எது எடுத்துக்கும்? நம்மளுக்கு சோம்பேறித்தனம் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஆர்வமாக செய்ய போனால் கூட இவங்கெல்லாம் பாரு வீட்டில் உட்காந்து எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக இருக்காங்க, நம்ம வர ஓடிட்டே இருக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், எதுக்கு தேவை? என்னோட சந்தோஷத்தை இழந்து நான் ஏன் அப்படிங்கிற நிலைக்கு நம்மளே இழுத்துட்டு போயிடுறோம். அப்போ நம்ம யாரு கூட இருக்கிறோமோ அந்த அறிவு தான் நம்மளுக்கு வேலை செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அறிவை புதுப்பிக்கிறதுக்கு புது புது நபர்களை தெரிஞ்சுக்கணும், பழகணும், பேசணும். அப்போ நம்ம எங்கே போனாலுமே நம்மளால ஒரு வார்த்தை தான் பேச முடியும். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அதை தவிர வேற ஏதாவது பேசுவோமா? பேச தெரியாது, இன்ட்ராக்ட் பண்ணவே தெரியாது. அப்போ நம்ம எங்கே போனாலுமே உங்களை நீங்கள் முன்னாடி தூக்கிட்டு வரணும். எந்த சூழலானாலும் சரி, ஆஃபீஸே போனாலும் ஒருத்தர் உட்காந்துருந்தாங்கன்னா கூட நீங்கள் டக்குன்னு என்னன்னு விசாரிச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட அறிவு விரிவடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது என்னோட வேலையும் இல்லை, அவங்கள பார்க்க வந்திருக்காங்க, நான் ஏன் போய் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இதே லெவலில் இப்படியே தான் இருப்போம். அப்போ நம்ம வளர்ச்சிக்கு எதை கொண்டு வரணும்? எங்கே போனாலுமே நம்ம தான் தூக்கிட்டு போகணும். அப்போ தான் உலகம் நம்மளுக்கு மேலே தூக்கிட்டு போகும். இது உங்களோட பிஹேவியர், பேச்சு, அறிமுகம் அப்படிங்கிறது எந்த சூழல், பஸ் ஸ்டாண்டு போனாலும் சரி, ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, உங்களை நீங்கள் உயர்த்திட்டு வாங்க. உங்களோட முகம் தெளிவடையும், உங்களோட அறிவு விரிவடையும். என்றைக்குமே உங்களோட பேச்சு வெட்டி பேச்சாக இருக்கக்கூடாது,
கடந்த கால பேச்சா இருக்கக்கூடாது, என்டர்டெயின்மெண்ட் பேச்சா இருக்கக்கூடாது. இப்போ பெரும்பாலும் பாருங்கள், மணிக்கணக்காக பேசுவாங்க. அதில் எந்த ஒரு வேல்யூமே இருக்காது. அது அவங்களுக்கும் பயனற்றதாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் பயனற்றதாக இருக்கும். இதில் 2 பேர்த்துக்குமே உளவியல் பாதிப்பு ஏற்பட்டுரும். என்னென்னா, பேசுகிறவங்களுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் நல்லா இருக்கிறதா தோணும். கேட்குறவங்களுக்கு அதை கேட்டு கேட்டு தகவலை சேகரித்து வச்சுக்கிட்டு இவங்க மனசு எந்த செயல்பாடும் செய்யாமல் செயலற்று போயிடும். இது இவங்களுக்கு உளவியல் பாதிப்பாக மாறிடும். அப்போ 2 பேர்த்துக்குமே உளவியல் பாதிப்பாக மாறிடும். அதனால் பேச்சை கட் பண்ணுங்க. உங்களோட அறிவு சார்ந்த தகவலை சேகரிங்க. எது நம் வாழ்க்கைக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் தேவைங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்காக அதில் ட்ராவல் பண்ணுங்க. அந்த தேடுதல் அதிகப்படுத்துங்க. அந்த பேச்சுக்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. இதுதான் வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ உங்களோட வளர்ச்சிக்கு தடை எவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மாற்றி அமைக்க தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.